வாங்க ப்ரெஷர் குக்கரில் சூப்பரான ஆரோக்கியம் நிறைந்த ராஜ்மா புலாவ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது சிவப்பு கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் குக்கர் எடுத்திருக்கேன். அந்த குக்கரில் 1 கப் அளவுக்கு ராஜ்மாவை நான் 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா மூழ்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. கேஸ்கட் விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும் ராஜ்மா. நம்ம ஊற வச்சுட்டோம், இதை வேக வைக்க வேண்டியதில்லை, டைரெக்டாக செய்யலாம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க செய்யணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம குக்கரில் ராஜ்மா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய் போட்டுட்டு நல்லா பொரிய விடுங்க. அது கூட 5 முந்திரி, 5 திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா பொரிய விட்ட பிறகு நைஸாக நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்காக 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கணுங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்பயே அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிவிட்டு வதக்குங்க. அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 டீஸ்பூன், பொடியாக கட் பண்ண பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் பேஸ்ட்டாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆனால் இந்த மாதிரி பொடியாக தாங்க ஆட் பண்ணுறேன். இதை நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு லைட் ப்ரௌன் கலர் வர வரையும். அது கூட நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. மஞ்சள்தூள் ஆட் பண்ணால் தக்காளி சீக்கிரம் நல்லா வதங்கி வரும். அது கூடயே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு ஆட் பண்ணாலும் தக்காளி சீக்கிரம் வதங்கி வருங்க. அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா நைஸாக வதங்கணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிற ராஜ்மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த ராஜ்மா வந்து சிவப்பு கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க, காராமணி, சிவப்பு காராமணின்னு சொல்லுவாங்கங்க. அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது. நீங்கள் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் ரெசிபியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கின பிறகு நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் வந்து ராஜ்மா வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த ராஜ்மா வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணி செய்கிறப்போ அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், கொஞ்சம் புதினா இலைகள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு பத்தாட்டி உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து சோறு வெந்து வரப்போ நமக்கு கரெக்டாக இருக்குங்க உப்போட அளவு. இது ஒரு சிம்மில் அடுப்பை வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ 3 விசில் விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு ரொம்ப பொலப்பான உதிரியான ராஜ்மா புலாவ் வந்து தயாராகிடுச்சிங்க. இது கூட நீங்கள் கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல், பீட்ரூட் பொரியல் எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ஆரோக்கியமான புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ வெரி மச்.